சும்மா நான் கருப்பு பலூன் விடுவேன், கத்தி கப்பல் செஞ்சு விடுவேன், அப்படிலாம் காமெடி பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தரமாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரணமாகவும் சொல்கிறேன். என்ன காங்கிரஸ்காரங்கெல்லாம் ஆளுக்கு அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா பணம் போட்டு வரணுமா? எங்கே போகிற இடத்துல அவ்வளோ காங்கிரஸ்காரங்க எங்கே இருக்காங்க? இருக்கிறது மொத்தம் 10 பேர். எத்தனை பலூன் விடுவீங்க நீங்கள்? இப்போ மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் அது ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டமாக இருந்தாலும் கூட 63,000 கோடி கேட்ட உடனே நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. பணம் வரலன்னா எதில் பணம் வரல? அதாவது பாராளுமன்றத்தை முடக்குவது தான் எங்களுடைய நோக்கம் என்று வெளிப்படையாக ராகுல் அப்பொழுதே 2014 அறிவித்தார். இந்த 11 வருஷமா அத்தனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எந்த பார்லிமெண்ட் செஷன் அவர் நடக்க விட்டார்? ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நெருப்புடன் இது பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நெருப்போட விளையாடுறது, பருப்போட விளையாடுறது, இந்த மாதிரி பஞ்சு டயலாக்லாம் பேசாது. முதல்ல பிரச்சனை என்ன சொல்லுங்க? யார் நெருப்பு? ராகுலா? சார் இந்த பிரச்சனைக்கு அவர் வந்து நெருப்புன்னு சொன்னார் சார், இவர் வந்து கட்டுப்புன்னு சொன்னார் சார். அந்த அடைமொழியெல்லாம் வச்சுட்டு ஏமாத்தாங்க. ப்ராப்ளம் என்ன டேபிளில் வைங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. எஸ்ராஸ் இருக்கணும் என்ன சாதனையை, என்ன சேவையை மக்களுக்கு செய்து கிழித்தார் என்பதை மாநில அரசு சொல்லட்டும். மதம் மாத்தினதெல்லாம் ஒரு சாதனையா? 100 பேரை மதம் மாத்தினா ரோட்டுக்கு பேர் வைப்பீங்க, 1000 பேரை மதம் மாத்தினா ஊருக்கு பேர் வைப்பீங்க, 1,00,000 பேரை மதம் மாத்தினா அப்போ மாவட்டத்து பேரே வச்சிருக்கீங்களா? மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே டயஸ்டில் உட்காந்து நாங்கள் கூட்டணி அமைச்சிட்டோம்னு சொன்னாங்களோ, மேலேருந்து அதாவது முதலமைச்சர், மாவட்ட செயலாளர், ஒன்றியத்தில் இருக்கவங்க இந்த கட்டமைப்பிலிருந்து இவங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, திமுக அண்டா, திமுக சோம்பு, திமுக ஜாடி, திமுக ஊறுகாய் கொடுவை, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஈவேராவினுடைய கைத்தடி தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அந்த கைத்தடி பாயவே இல்லை, அது வேலை செய்யவே இல்லை, அது ஆள் பார்த்து தான் வந்திருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்போ என்னமோ கூடி கொலாவறீங்க, நாங்களாம் எங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? ஏங்க ஈவே ராமசாமியோட கொள்கைக்கும் விடுதலை சிறுத்தையோட கொள்கைக்கும் என்னங்க சம்பந்தம்? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கி மோடி அவர்கள் வந்து தூத்துக்குடி வரப்பில் வரதுக்கு முன்னாடியே காங்கிரஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க, கருப்பு பலூன் விடலாம் அப்படின்ட்டு. இதற்காக என்ன காரணத்திற்காக வர்றதுக்காக? காங்கிரஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கா என்ன? காங்கிரஸ் பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் கேட்டு காமெடி பண்ணுறீங்க பார்த்தீங்களா நீங்கள்? அதாவது சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தரமாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரணமாகவும் சொல்கிறாங்க. என்ன காங்கிரஸ்காரங்கெல்லாம் ஆளுக்கு அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா பணம் போட்டு வரணுமா? இல்லை செல்வ பெருந்தைக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணுமா? அது இப்போ இந்த கிளீனிங் கான்ட்ராக்ட் கொடுத்து ஊழல் பண்ணாங்களே, அந்த மாதிரி ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வேணுமா? என்ன வேணும்? மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன தமிழகத்திற்குத்தான் நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுகிறது. நீங்கள் முத்ரா லோனில் அதிகமாக கடன் வாங்கியவர்கள் தமிழகத்தில், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக பயனாளிகள் தமிழகத்தில், அதில் இவங்க ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் அது ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டமாக இருந்தாலும் கூட 63,000 கோடி கேட்ட உடனே நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்குறார். பணம் வரலன்னா எதில் பணம் வரல? இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் கட்டுறதுக்காக ஒரு ஃபண்டு ஒதுக்கி வச்சாங்க. எப்படி வந்து சென்னையில் ஒரு முன்னேறிய பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூலில் எப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குமோ, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாதாரண ஏழை மாணவன் படிக்கிற மத்திய அரசு பள்ளிகளில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்படுகிற திட்டம். அந்த ஃபண்டை எடுத்து நான் ஏழை மாணவர்களுக்கு நான் கட்டி தரமாட்டேங்கிறேன். அப்புறம் எப்படி உனக்கு ஃபண்டு கொடுப்பாங்க? ஸ்கூல் கட்டுறதுக்கு தான் அந்த ஃபண்டு. நான் ஸ்கூல் கட்ட மாட்டேங்கிறேன், ஸ்கூல் அப்கிரேட் பண்ண மாட்டேங்கிறேன், எப்படி அந்த ஃபண்டு கொடுப்பாங்க? கேட்டால் நீங்கள் 3 மொழி வந்துடும் சார் அப்படிங்கிறீங்க, அதானே? அப்புறம் எப்படி இந்த ஃபண்டு வரும்? அது மட்டும்தான் வரல. ஏன் வரலன்னா நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. வேறு என்ன ஃபண்டு வரல தமிழகத்துக்கு சொல்லணும்? சும்மா நான் கருப்பு பலூன் விடுவேன், கத்தி கப்பல் செஞ்சு விடுவேன், அப்படிலாம் காமெடி பண்ணிடக்கூடாது. காமராஜரை கேவலப்படுத்திருக்காங்க, அதுக்கு ஒன்றும் பேசுறதுக்கு வக்கு இல்லை. இங்கே வராங்களா கருப்பு பலூன் தூக்கிட்டு வர சொல்லுங்க, உடச்சு விடுவோம். போகிற இடங்கள்லாம் கருப்பு பலூன் விடுறதா? எங்கே போகிற இடத்துல அவ்வளோ காங்கிரஸ்காரங்க எங்கே இருக்காங்க? இருக்கிறது மொத்தம் 10 பேர். எத்தனை பலூன் விடுவீங்க நீங்கள்? பிஜேபிக்காரங்க எவ்வளோ பேர் இருக்கும்? ஏன் சார் நீங்கள் வர காமெடி? இந்த பீகாரில் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற விஷயம் வந்து, அதாவது பாஜகவுக்கு எகெயின்ஸ்டாக ஓட்டு போடுறவங்களை வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட விடக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணுறதா சொல்கிறாங்க சார். அந்த 60 லட்சம் பேர் தானே? 22 லட்சம் பேர் செத்து போயிட்டான் தம்பி. 35 லட்சம் பேர் இடம் மாறிட்டான். 6 லட்சம் பேர் டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டான். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? இவங்களை ரிமூவ் பண்ணலாமா வேணாமா சொல்லுங்கள்? அப்புறம் செத்து போனவங்களாம் லிஸ்ட்டில் வச்சுக்கலாமா? நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க, உங்கள் சொந்த ஊருக்கு இடம் இருந்து போயிடுறீங்க, இங்கே ஒரு ஓட்டு இருக்குது, அங்கே ஒரு ஓட்டு இருக்குது, 2 ஓட்டு வச்சுக்கலாமா?
நீங்கள் இங்கே ஓட்டு காலில் போட்டு பஸ் ஏறி இல்லை ட்ரெயின் ஏறி சாயங்காலம் போய் அங்கே ஒரு ஓட்டு போடுவீங்க, பரவாயில்லையா? இதற்காக தானே சார் 3 நாள் பார்லிமெண்ட்டே நடக்க விடாமல் கோஷம் போட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டை நடக்க விடக்கூடாதுங்கிறது ராகுலுடைய நோக்கம். நீங்கள் எந்த பார்லிமெண்ட் செஷன் அவர் நடக்க விட்டாரு? எங்க 2014 நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவோடு, மக்கள் ஆதரவோடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். காங்கிரஸ் 40 எம்பியில் சுருங்குது. காங்கிரஸ் மீது அக்கறையோடு ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, கலாய்கிறது கேட்கல, அக்கறையோடு கேட்குறாரு, ஏங்க நீங்கள் வந்து இத்தனை முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, சுதந்திரத்திற்கு பாடுபட்டதாக சொல்லிக் கொள்கிற ஒரு கட்சி, நீங்கள் வந்து வெறும் 40 எம்பியில் சுருங்கிட்டீங்களேன்னு கேட்கும்போது ராகுல் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த 40 எம்பியுடைய பவரை பார்லிமெண்ட் செஷன் அப்போ பாருங்க அப்படின்னாரு. அதாவது பாராளுமன்றத்தை முடக்குவது தான் எங்களுடைய நோக்கம் என்று வெளிப்படையாக ராகுல் அப்பொழுதே 2014 அறிவித்தார். இந்த 11 வருஷமா அத்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு காரணம், அதாவது ஒரு தடவை பாராளுமன்றத்தை முடக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். அந்த காரணம் உண்மையிலேயே உண்மையான காரணம் என்று சொன்னால் பாராளுமன்ற செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காரணம் இருக்கணும்ல. செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பற்றி ஒரு பேச மாட்டான். ஒரு பக்கம் ஒரு தடவை அதானின்னுவாங்க, ஒரு பக்கம் ஹிடன்பர்க்னுவாங்க. ஹிடன்பர்க்கை வச்சு ஒரு தடவை பாராளுமன்றத்தை முடக்கினாங்க. இப்போ ஹிடன்பர்க் கம்பெனியும் முடக்கிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றம் நடக்கும் பொழுதெல்லாம் அங்கே ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடந்துவிடக்கூடாது, நாட்டை மாற்றுகிற சட்டங்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் முடுக்குவதை வாழ்நாள் வாடிக்கையாக வைத்திருக்கிறது. அதுக்கு வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கரெக்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹிடன்பர்க் ரிப்போர்ட் எப்படா வரும்னா கரெக்டாக பார்லிமெண்ட் செஷன் வரும்போது தான் வரும். இதெல்லாம் மக்களுக்கு புரியல நினச்சிட்ருக்கீங்களா? அதனால தான் காங்கிரஸை வந்து மொத்தமாக தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது பார்லிமெண்ட்டுங்கிறது நம்முடைய வரிப்பணம் செலவாகிற இடம். ஒரு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய வரிப்பணமும் என்னுடைய வரிப்பணமும் கோடிக்கணக்கில் செலவு செய்யப்படுகிறது. அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எம்பிக்களுக்கு அவங்க ட்ராவல் அலவன்ஸ்லேருந்து அவங்க தங்குற செலவு வரைக்கும் கொடுக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இங்கே இருக்கிறவங்க யாராவது போய் உருப்படியாக தொகுதி பிரச்சனை பேசியிருக்காங்களா? சு வெங்கடேசன் என்னைக்காவது மதுரையை பற்றி பேசியிருக்காரா? இல்லை யாராவது எந்த எம்பியாவது, யாராவது கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, யாராவது எங்க இருக்கிறதுலே நல்ல பார்லிமெண்டேரியன் பேர் வாங்கினவர் வைகோ அவர்கள். பார்லிமெண்ட் புலி, பார்லிமெண்ட்டில் நல்லா இப்போ இந்த தடவை இப்போ ரிட்டையர்மெண்ட்டில் சொன்னார் வாஜ்பாய் அவர்கள், அவருக்கு என்ன நல்லா பண்ணாரெல்லாம் சொன்னார். அவ்வளவு பெரிய பார்லிமெண்டேரியனியை மன்னிப்புகள் கனிமொழியிடம் மன்னிப்புகள்னு பார்லிமெண்ட்டில் கோஷம் போட வச்சவங்க இவங்க. வேற என்ன உருப்படியாக அவங்க பண்ணாங்க? அங்கே போய் மக்கள் பிரச்சனை எங்கே பேசுனாங்க? மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்காக அவங்க யார் இந்த கூட்டத்தில் யார் பேசியிருக்கிறா? இதெல்லாம் மக்கள் நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அங்கே இடம் கொடுங்க. முடக்கிறது மட்டுமே வேலை கிடையாது. பெரிய அளவில் மக்கள் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பார்லிமெண்ட்டில் குரல் எழுப்பலாம். பார்லிமெண்ட்டை முடக்குவதையே நோக்கமாக வைத்துக்கொண்டு காரணங்களை புனைவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம், மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். இதை வந்து மக்கள் உணர வேண்டும். ஆனால் இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமையா சார்? வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நெருப்புடன் விளையாடுறது? இது பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெருப்போட விளையாடுறது, பருப்போட விளையாடுறது, இந்த மாதிரி பஞ்சு டைலாக்லாம் பேசாதீங்க. முதல்ல பிரச்சனை என்ன சொல்லுங்க? யார் நெருப்பு? அவர் நெருப்போட விளையாடுவீங்க. யார் அந்த நெருப்பு? ராகுலா? பாஜக எதிராக ஓட்டு போடுறவங்க நெருப்பு. பாஜக எதிராக தான் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாம் திமுக எதிரான மனநிலையில் தானே இப்போ இருந்துட்டு இருக்காங்க. நான் கேட்கறது நெருப்போட விளையாடாதீங்கன்னு சொல்றாரு இல்லைங்க. யாரை நெருப்புங்கிறாரு? பீகாரை சொல்கிறாரா, இல்லை ராகுலை சொல்கிறாரா, காங்கிரஸை சொல்கிறாரா? அவர்கிட்ட கேளுங்க, சத்தியமாக தெரியாது. எழுதி கொடுத்தவர்கிட்ட தான் கேட்பார். இவன் என்னையா ஏதோ நெருப்புன்னு எழுதி வச்சிருக்கிற, அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னு. நீங்கள் தான் கேட்க மாட்டீங்களே. அவர்கிட்ட கேட்கும் போது தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் அவர் பேப்பரில் இருக்குது சார். எவ்வளோ பெரிய மேஜிக் பார்த்தீங்களா? எங்ககிட்டலாம் கச்சா முச்சான்னு கேட்குறீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்குறீங்க. அங்கே மட்டும் என்ன கேள்வி, பதில் என்ன, அது வேறு ஆர்டரை மாற்றி கேட்டிங்கன்னா பாவம் கன்ஃபியூஸ் ஆகிறாரு. அதனால் நான் என்ன கேட்குறேன், முதல்ல பிரச்சனைக்கு வாங்க. இந்த பீகார் பிரச்சனையில் உண்மையிலே பிரச்சனை என்னதுன்னு போது சொல்லுங்கள். நீட்டு மாதிரி, இல்லை வந்து டீலிமிட்டேஷன் மாதிரி, மூன்றாவது மொழி மாதிரி, இந்த மாதிரி இல்லாத பிரச்சனைகளே அப்படி பிரச்சனை என்னன்னு பேசுங்க சார். இந்த பிரச்சனைக்கு அவர் வந்து நெருப்புன்னு சொன்னார் சார், இவர் வந்து கட்டுப்புன்னு சொன்னார் சார். அந்த அடைமொழியெல்லாம் வச்சுட்டு ஏமாத்தாதீங்க. ப்ராப்ளம் என்ன டேபிளில் வைங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் 60 லட்சம் பேர் ரிமூவ் பண்ணிட்டான் சார், 22 லட்சம் பேர் அதில் செத்து போயிருக்காங்க. 22 செத்து போனவங்க பேர் வேணுமா? ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு 20 லட்சம் பேர் உள்ளே வந்திருக்கான், வேணுமா? இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒரே ஆளுக்கு 2 இடத்துல ஓட்டு இருக்கு, இருக்கலாமா? இதுக்கு பதில் சொல்லுங்கள். அதோட அது எலெக்ஷன் கமிஷன் பண்ணுதுங்க, மத்திய அரசாங்கம் பண்ணலை, பாஜக பண்ணலை. எலெக்ஷன் கமிஷனுங்கிறது அட்டானமஸ் பாடி. நீதிமன்றம் எப்படி ஒரு தனித்துவமான அமைப்போ, அரசியலமைப்பு சட்டப்படி எலெக்ஷன் கமிஷன் என்பதும் தனித்துவமான அமைப்பு. அதோடைய இதை வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாவது ஒரு என்ன சொல்கிறது, கான்ஷியஸ் வேணாமா? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியை நீங்கள் விமர்சிக்கும்போது கொஞ்சமாவது ஒரு கிஞ்சிட்டும் ஒரு அக்கறையோட விமர்சிக்கணுமா இல்லையா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடலாமா? ஓகே
சார் அடுத்ததாக இப்போ வந்து பேட்லர்ஸ் ரோடுக்கு வந்து எஸ்ரா சர்க்குணம் பேர் வச்சா பாஜகவினருக்கு என்ன சார் ப்ராப்ளம்? எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் இந்துக்கள் முகத்தில் குத்துங்க, ரத்தம் வர்ற வரைக்கும் 2 குத்து குத்துங்க, அப்புறமா போய் அவங்கள மதம் மாற்றுங்கன்னு சொன்னார். அந்த டைமில் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் கமிஷனர் ஆஃபீஸில். இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இந்த மாதிரி இந்துக்கள் முகத்தில் குத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மதத்தினரது மனதை புண்படுத்தி அதன் மூலமாக கலவரத்தை தூண்டும் நோக்கத்தில் பேசின ஒருத்தரது பெயரை, ஒரு குற்றவாளியினுடைய பெயரை நீங்கள் வைக்கிறீங்களேன்னு நாங்கள் கேட்குறத விட்டுருங்க. அரசாங்கம் எஸ்ரா சர்க்குணம் பெயரை வந்து ஒரு ரோடுக்கு, ஒரு சாலைக்கு வைக்கிறாங்கன்னா அரசு என்ன காரணம் சொல்லுகிறது? சார் இப்போ ஆன்மீகத்தில் இருக்கவங்களுடைய பெயரை வைக்க வேணாம் நாங்கள் சொல்லலை, என்ன காரணத்துக்காக வைக்கிறீங்க சார்? இப்போ வந்து கிருஷ்ணா நதிநீர் இங்கே கொண்டு வரப்பட்டது. 100கணக்கான கோடி ரூபாய் பணத்தை புட்டபர்த்தி சாய்பாபா கொடுத்தார். அந்த நதிநீர் அந்த விழாவில் கருணாநிதி அவர்களும் புட்டபர்த்தி சாய்பாபா அவர்களும் வந்து மேடையை பகிர்ந்து கொண்டார்கள். ஸ்டாலின் ஆசீர்வாதம் வாங்கினார், ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். இப்போது அவர் வந்து கிருஷ்ணா நதிநீருக்காக இவ்வளோ கொடுத்துருக்காரு சார், நான் சேவை பண்ணியிருக்காரு, நாங்கள் ஒரு சாலைக்கு ஒரு தெருவுக்கு ஒரு பேர் வைக்கிறோன்னா ஓகே. எஸ்ரா சர்க்குணம் என்ன சாதனையை, என்ன சேவையை மக்களுக்கு செய்து கிழித்தார் என்பதை மாநில அரசு சொல்லட்டும். மதம் மாற்றினதெல்லாம் ஒரு சாதனையா? 100 பேரை மதம் மாற்றினா ரோட்டுக்கு பேர் வைப்பீங்க, 1000 பேரை மதம் மாற்றினா ஊருக்கு பேர் வைப்பீங்க, 1,00,000 பேரை மதம் மாற்றினா அப்போ மாவட்டத்து பேரே வச்சுருவீங்களா? எப்பா விழுப்புரம் மாவட்டம், அதான் இந்த பாஸ்டர் இருப்பாங்க, 1,00,000 பேரை மதம் மாற்றிட்டா இருப்பா, மாவட்டத்து பேரே மாற்றி வச்சுருவீங்களா? மதம் மாத்திரதெல்லாம் சேவையாகி போச்சா தமிழ்நாட்டில்? உங்களுக்கு புரியுதா? அந்த எஸ்ரா சர்க்குணம் 100 பேருக்கு சோறு போட்டாரா? யாருக்காவது வீடு கட்டி கொடுத்தாரா? ஏதாவது சேவை பண்ணாரா மக்களுக்கு? இப்போ அரசு சொல்லுது இல்லை சார், அரசு சொல்லணும்ல. காரணம் என்னன்னு சார், நாங்கள் எஸ்ரா சர்க்குணம் பேரை வைக்க போகிறோம், என்னன்னா அவர் இந்த சேவைகள்லாம் பண்ணியிருக்காரு சொல்லுங்க. கிறிஸ்தவ பெருமக்களே ஒத்துக்கலையே. அவர் தனி விங்கு, அவர் தனியாக ஒரு இது வச்சுருக்காரு, ஒரு சபை ஒன்று வச்சுருக்காரு. எல்லா சபையும் அவர் கூட அலைன் ஆகலை. நான் பேசினேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம், ரோமன் கத்தோலிக்கலாம். ஐயா அவர் பேர் வச்சதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இதை விட மட்டமான மதவாத அரசியல் என்ன இருக்க முடியும்? மத மாத்திரவங்க பேர்லாம் வைக்கிறீங்க. பசுமை வழிச்சாலைக்கு தினகரன் பேர் வச்சிங்க. தினகரன் என்ன பண்ணார் மக்களுக்கு? என்ன சேவையாற்றினார்? மதம் மாற்றம் பண்ணது சேவையாக போச்சா தமிழ்நாட்டில்? இப்போ திராவிட மாடலில் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இதை விட மோசமான ஒரு மதவாத அரசியல் என்ன இருக்க முடியும்? லெட் தம் எக்ஸ்பிளைன். தமிழக அரசு சொல்லட்டும், இந்த காரணத்திற்காக மக்களுக்கு இந்த சேவை பண்ணதுனால ஒரு பேரை வைக்கிறோம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாருன்னு சத்தியமாக உங்களால் சொல்ல முடியாது, இல்லைன்னா அதையும் சொல்லுவீங்க. எஸ்ரா சர்க்குணம் சார் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் சார் அப்படின்னு கூட சொல்லுவீங்க. சொல்ல முடியாது இப்போ உங்களால். மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணார் அதுக்காக வைக்கிறோன்னு சொல்லுங்கள். மதம் மாத்திரவங்க பேரெல்லாம் வைப்பீங்களா? அதுதான் நாங்கள் கேட்குறோம். சார் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி எங்கெல்லாம் போயிட்டுருக்கு சார். இப்போ எழுச்சி பயணம் போயிட்டுருக்கப்பல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதனால் 2026 மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? 2026 மாற்றம் முடிவாகிவிட்டது. எதிர்பார்க்குறீங்களான்லாம் கேட்காதீங்க. மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இந்த திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அவங்க எதிரில் ஒரு நல்ல ஒரு வலுவான கூட்டணியை எதிர்பார்த்தாங்க. இப்போ திமுகவை பொறுத்தவரை சார் கேமில் 2 வகை சார். உங்களுடைய பலத்தை எதிர்பார்த்து போகிறது முதல் வகை, எதிரியினுடைய பலவீனத்தை எதிர்பார்த்து போகிறது 2வது வகை. திமுகவை பொறுத்தவரை எதிரியினுடைய பலவீனத்தை பார்த்து மோதலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்டிடியூடை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஜாலியாக இருந்தார், கம்ஃபர்டபுளாக இருந்தார், எந்த பதட்டமும் இல்லாமல் இருந்தார். என்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே டயஸில் உட்காந்து அந்த ப்ரெஸ்ஸை சந்தித்து நாங்கள் கூட்டணி அமைச்சிட்டோம்னு சொன்னாங்களோ, அன்றிலிருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட திமுகவில் A to Z எல்லாருக்கும் பதட்டம். முக்கியமாக திருமாவளவனுக்கு ரொம்ப பதட்டம் போல சார். திருமாவளவன்லாம் விட்டுருங்க, திமுகவுக்கு வரேன், அடுத்து ஒரு கூட்டணி கட்சிக்கலாம். இவங்கள எல்லாருக்கும் பதட்டம் மேலேருந்து. அதாவது முதலமைச்சர், மாவட்ட செயலாளர், ஒன்றியத்தில் இருக்கவங்க, இந்த கட்டமைப்பிலிருந்து இவங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, திமுக அண்டா, திமுக சொம்பு, திமுக ஜாடி, திமுக ஊறுகாய் கொடுவை, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? நான் யார் யாரை சொல்கிறேன்னு உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த பேரை சொல்லும் போது ஓ இவர் தான் சொல்கிறாரு அப்படின்னு இந்த யூடியூப்பில் அதில் இதெல்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாரும் பாருங்கள் பதட்டமாயிட்டாங்க. ஒரே பதட்டமாக வராங்க, கை உதறுது, காலு பதறுது, மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுக்குது. என்ன காரணம்னா இது இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க, அதனால ஜெயிச்சிடலாம், வேற எந்த கால்குலேஷனும் கிடையாது. இப்போ சேர்ந்துட்டாங்க, மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதனால தான் பெண்ணை வச்சுக்கிட்டு எழுதி தள்ளுறாங்க.
ஜெல்லாவுதா பல்லாவுதா எல்லாம் கேட்டுட்டு இன்னையே ஜெல்லாவுதா மாமன் மச்சான் பங்காளின்னு பேசிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்களும் அதிமுகவும். இன்னும் ஜெல்லாவுதான்ட்டு கிடக்குறீங்க. அங்கே ஜெல்லாவுதான்னு பாருங்க. முதல்ல அதுதான் பொருந்தா கூட்டணி. காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு உருவானது திமுக அழிக்கிறதுக்கு உருவானது மதிமுக. கரெக்டா? கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுடைய கொள்கைகளுக்கும் சம்மந்தமே இல்லை. இனவாத அரசியலில் கம்யூனிஸ்டுக்கு நம்பிக்கையே இல்லை. கொள்கை அளவிலே இவர்கள் எல்லாம் எதிரிகள். என்னங்க நாங்கள் பிஜேபி எதிர்ப்பதற்காக ஒன்றாக கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபியை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் சொல்லுகிற காரணம் என்ன? மதவாதங்கிறீங்க. யார் மதவாதிகள்? இப்போ எஸ்ரா சர்க்குணத்தை பேரை ஒரு தெருவுக்கு வைக்கிறீங்களே, நீங்கள் மதவாதிகளா நாங்கள் மதவாதிகளா? அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்த நாங்கள் மதவாதிகளா? அல்லது எஸ்ரா சர்க்குணம் பெயரை ஒரு சாலைக்கு வைக்கிற நீங்கள் மதவாதிகளா? நீங்கள் தானே மதவாதிகள். அப்புறம் என்ன காரணம்? ஒன்றும் கிடையாது. பெனிஃபிட் தான் காரணம். இவங்க ஆட்சியில் இருக்காங்க. திமுக ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய துணை கம்பெனி சிஸ்டர் கன்சர்ன் திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் இவங்கெல்லாம் பெனிஃபிஷியரிஸ். கான்ட்ராக்ட் கிடைக்குது. இதை தவிர வேறு என்ன சார் இருக்குது உங்களுக்கு? நீங்கள்லாம் வந்து என்ன கொள்கை அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களுடைய கொள்கை என்ன? இதே வந்து எங்கள் ரவிக்குமார் எம்பி காலச்சூடில் ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதினார். எனக்கு நல்லா ஞாபகம். இந்த கட்டுரை நான் படிச்சிருக்கேன். ஈவேராவினுடைய கைத்தடி தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அந்த கைத்தடி பாயவே இல்லை, அது வேலை செய்யவே இல்லை, அது நடுநிலைமையோடு செயல்படவே இல்லை, அது ஆள் பார்த்து தான் வந்திருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்போ என்னமோ கூடி கொலாவறீங்க. நாங்களாம் எங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? ஏங்க ஈவே ராமசாமியோட கொள்கைக்கும் விசி விடுதலை சிறுத்தைகளோட கொள்கைக்கும் என்னங்க சம்பந்தம்? நீங்கள் அண்ணல் அம்பேத்கரை பேசுகிற நிலைக்கு உள்ளே வந்தீங்க. அதனால தானேங்க பட்டியல் சமூக பெருமக்களில் கொஞ்சம் பேர் உங்களை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னமோ ஈவே ராமசாமியும் அண்ணலையும் நீங்கள் ஒரே ஏரில் போட்டுறீங்க. அவங்க 2 பேரும் ஈக்குவலுங்கிறீங்க. எப்படி இது கொள்கை? எப்படி என்ன கொள்கையில் நீங்கள் வந்தீங்க? ஆகையால் பொருந்தா கூட்டணி, கொள்கைக்கு முரணான கூட்டணி அப்படின்னு சொன்னால் திமுக கூட்டணி. இயல்பான கூட்டணி, இயற்கையான கூட்டணி தான் எங்களுடைய கூட்டணி. இதில் நீங்கள் எதிர்பாராத பல பெரிய பெரிய கட்சிகள் இன்னும் சேரத்தான் போகிறது. மக்கள் 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆக்கத்தான் போகிறார். திமுக தொடை தெரியப்பட போகிறது. சரி, இந்த கூட்டணி உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக வந்து ஒரு லைம் லைட்டில் இருந்ததாகவும், இந்த கூட்டணி வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி தான் லைம் லைட் ஆகிறாரு, பாஜக ரொம்ப சுருங்கினதாகவும் பேசப்படுது சார். யார் நீங்கள் பேசுனீங்களா? வெளில டீ கடையில் பேசுனீங்களா? இல்லை சார், பொதுவாக இப்போ ஒரு வாரமாக யார் டாபிக்? எடப்பாடி பழனிசாமி அவர் எழுச்சி பிரதமர் வந்து ராஜேந்திர சோழனுடைய விழாவுக்கு வரதானங்க டாபிக். அதனங்க லைம் லைட்டு. அதை தவிர்த்துட்டு உங்களால் பேச முடியுமாங்க? இது என்னங்க பேச்சு? இன்னைக்கு கூட நைட்டு என்னைக்கா திமுக கூட்டணியில் போய் பேசுறீங்களா? காமராஜரை வந்து திட்டிருக்காங்க, அது கூட அப்புறம் நீங்கள் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்கன்னு போய் பேசுறீங்களா? இங்கே மட்டும் வந்துட்டு அது என்ன சார் லைம் லைட்டு சார்? அது ஏன் சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரை போகிறாங்க, நாங்கள் பிஜேபி கொடியோடு நின்று வரவேற்கிறோம். அவங்க வந்து யாத்திரை போகிறாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். அது அந்த யாத்திரையினுடைய செய்திகளை நாங்களே வரவேற்கிறோம், நாங்களே போடுறோம் சமூக வலைத்தளங்களில். என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் இல்லை சார் பிஜேபி லைம் லைட்டு. சார், நரேந்திர மோடி அவர்கள் ராஜேந்திர சோழனுடைய பெரும் புகழை போற்றுவதற்காக தமிழகம் வந்திருக்கிற செய்தி தான் இன்றைக்கு உலக செய்தி. இதை விட என்ன பெரிய பிஜேபிக்கு லைம்லைட் வேணும்? அதனால் இதெல்லாம் வந்து கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு ஒரு மனப்பால் குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன நீங்கள் வந்து தலைகீழாக கவுந்தடிச்சு நீங்கள் குட்டிக்காரனை போட்டு உருண்டாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இந்த கூட்டணி வெற்றி பெறத்தான் போகிறது, ஆட்சி அமைக்கத்தான் போகிறது. கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார், அதாவது கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டா வரலன்னு சொல்லலாம் சார் நேரடியாக. ஆனால் ஆதவர்ஜுனா சொல்லும்போது குரான் மீது ஆணையாக பாஜகவிடம் கூட்டணி வைக்க மாட்டோம், அந்தளவுக்கு என்ன சார் வெறுப்பு பாஜக மேலே? அது குரான் மீது ஆணையிட்டு சொல்கிறாரு. யார்? ஆதவர்ஜுன் ரெட்டியா? குரான் மீது ஆணை. முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்க எதிரில், அதனால குரான் மீது ஆணை. அது வந்து சொன்ன மாதிரி முஸ்லீம் இருந்து ஏறி இருந்தால் பரவாயில்ல சார், ஒரு சாதாரண ஒரு பொதுக்கூட்டம் சார். பொதுக்கூட்டமா தெரியலையே, அவர் எழுதி கொடுத்தவர் தான் போய் கேட்கணும். நீங்கள் தாவேக்கா விஷயத்தை இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? தாவேக்கா பண்ணதெல்லாமே அப்படி தானே இருக்குது. நீங்கள் அஜித்துடைய மரணத்திற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஆமாம், 3 நிமிஷத்துல என்ன பேசினாருன்னே தெரியல, அவர் மட்டும் போயிட்டார். ஏன்னா எழுதி கொடுத்தது அவ்வளோதான். முரண்பாடுகளின் மூட்டை தானே உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம். இப்போது ஒவ்வொரு கட்சியோடைய பேரையும் பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சி பாரத மக்களுக்காக நடத்தப்படுகிற கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் என்கிற இல்லாத இனவாதம் என்றாலும் கூட அதை முன்னேற்றுவதற்காக ஒரு கழகம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அகில இந்திய அண்ணா திமுக. அண்ணா சொன்ன அந்த திராவிடம், ஈவரா சொன்ன திராவிடம் கிடையாது. அண்ணா சொன்ன அந்த திராவிடத்தை அண்ணா என்ன சொன்னாரோ அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு கட்சி. தமிழக வெற்றி கழகம். இது என்ன சார் அர்த்தம்?
சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நிச்சயமா ஜெயிக்க போற கழகம்ன்ற ஜெயிக்கிறது கொள்கையா? ஜெயிக்கிறது கொள்கையா? ஜெயிக்கிறது கொள்கையா? இல்லை சார். அப்புறம் மக்களுக்கு பணியாற்றுறது தான் கொள்கையாக இருக்கணும். மக்களுக்கு கொள்கைன்னா கொள்கை தான் கொள்கையாக இருக்க முடியும். இப்போ எங்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஒரு கொள்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு இன்டெகிரல் ஹியூமனிசம் நாங்கள் ஒரு கொள்கை வச்சுருக்கோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களில் பயணித்து கொண்டிருக்கிறது. கம்யூனிசம், திராவிடம், தமிழ் தேசியம் எல்லாமே அந்நிய நாட்டு சித்தாந்தம். இப்போ நீங்கள் கேட்கணும், தமிழ் தேசியம் எப்படி சார் அந்நிய நாட்டு சித்தாந்தம்? லாஜிக்கெல்லாம் இங்கே தமிழ் தேசியம் என்கிற ஒரு பார்வை எங்கேருந்து உருவாச்சு? நீங்கள் தமிழ் சான்றோர்கள் வந்து 5 பேர் சொல்லுங்கள். வஉசி, மகாகவி பாரதி, காமராஜர், 2 பேரும் நீங்கள் சொன்னீங்க. வஉசி, மகாகவி பாரதி, சரியா? இந்த 2 பேர் இல்லை, காமராஜரே வச்சுருக்கோங்க, பெருந்தலைவர், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர். இந்த 3 தமிழர்கள் மிக பெரும் சாதனைகளை செய்த இந்த 3 தமிழர்கள், இவர்களுடைய தத்துவம் தேசியம் என்பதை தாண்டி வேற என்ன? தேசியம் என்பதை தாண்டி மகாகவி பாரதியினுடைய வாழ்க்கையில நீங்க என்னத்தை எடுத்துருவீங்க? 30 கோடி முகமுடையால் எனும் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னு சொல்லி பாடுறாருல, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு சொல்லி சந்தோஷப்படுறாருல. அவருடைய வாழ்க்கை என்கிற வேள்வியே சுதந்திரத்திற்காக தானே, தேசியத்திற்காக தானே. பெருந்தலைவர் காமராஜர் சுதந்திர போராட்டத்திலிருந்து தொடங்கி இந்த தேசத்தை கட்டமைத்தது வரை, பல்வேறு அணைகளை கட்டியது வரை, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வரை எல்லாமே அவருடைய வாழ்க்கை சொல்லுகிற செய்தி தேசியம் தானே. வஉசி என்கிற பெருந்தகையாளர், நீங்க சுதேசி என்பது எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கணும் சார்? துணி சார், வெள்ளைக்காரன் துணியை பயன்படுத்த வேணாம் சார், பருத்தி சார், உப்பு சார், இப்படி ஆரம்பிச்சிருக்கணும். எங்கால் எங்கே போய் நின்னார் பார்த்தீங்களா? எடுத்த உடனே எது உச்சபட்சமோ கப்பல், அதில் வாங்கி விட்டார். சுதேசி என்கிற சிந்தனை இந்த தேசத்தில் பல இடங்களில் பேசப்பட்டிருக்கும் போது அதனுடைய உச்சத்தை தொட்டவர் வஉசி. தேசியம் தாண்டி அவருடைய வாழ்க்கையை சொல்லுகிற செய்தி என்ன? தமிழ் சான்றோர்கள் எல்லோருமே தேசியம் பேசியவர்கள் தானே. தமிழ் தேசியம் என்கிற ஒரு வார்த்தை எங்கிருந்து வருது? ஈழத்துல. அதுவும் நீங்க வெளிநாடு தான், நம்ம தமிழ் சொந்தங்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் ஈழத்தில் எல்டிடி என்கிற ஒரு அமைப்பு, மேதகு பிரபாகரன், இவர்களெல்லாம் பேசப்படும் பொழுது அங்கேருந்து தான் இங்கே வருது. பிரபாகரனே தமிழ் தேசியம் பேசியதே கிடையாது. அவர் என்னைக்கு சொன்னார் தமிழ் தேசியம்? அவர் அங்கே ஈழத்தமிழர்களுக்கான உரிமையை பற்றி தான் பேசினார். அந்த இம்பாக்ட்ல தானே இங்கே வருது. அப்போ அது வெளிநாட்டு சித்தாந்தம் தானே, கரெக்டு தானே? தமிழ் சான்றோர்கள் பேசுகிற தத்துவம் தேசியம். தமிழ் சான்றோர்கள் வாழ்ந்தது, அவருடைய வேள்வி, அவருடைய வாழ்க்கை தேசியம். அதான் நான் சொல்றேன். அப்போ இருக்கிற எல்லா தத்துவங்களுமே வெளிநாட்டு தத்துவங்களாக இருக்கிறது. இந்த தேசத்தினுடைய சொந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மண்ணுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும்ல. உலகத்தினுடைய முதல் அணையை கட்டினவங்க நமக்குன்னு ஒரு அரசியல் தத்துவம் இருக்காதா? நான் ஏன் போய் கம்யூனிஸ்டையும் திராவிடத்தையும் வாடகைக்கு வாங்கணும்? எனக்குன்னு ஒரு அரசியல் தத்துவம் இருக்கும்ல. அதுதான் இன்டெகிரல் ஹியூமனிசம், இந்திய தத்துவம், பாரதிய ஜனதா கட்சி பேசுகிற இந்த மண்ணினுடைய அரசியல் தத்துவம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் தத்துவம் இருக்கணும். தத்துவத்தின் மீது தான் அரசியல். அந்த கட்சி, அந்த தத்துவத்திற்காக தான் அந்த கட்சி, அந்த தத்துவத்திற்காக தான் அந்த கூட்டம். அந்த எந்த சித்தாந்தத்தை நாம் ஏற்றிருக்கிறோமோ அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் அரசியல் பயணம் இருக்க வேண்டுமோ ஒழிய வெற்றி பெறுவதற்காக ஒரு கட்சி. இது கேட்குறது எவ்வளோ காமெடியாக இருக்குது, யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான் விஷயம். இதனால் ஒரு ரெட்டி ஒரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேசினார், புஷி ஆனந்த் பேசினாரெல்லாம் ஒரு கருத்தை எடுத்துகிட்டு கேள்வி கேட்காதீங்க. அதாவது அந்த கருத்தின் மீது எனக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு கருத்தை தாங்கி இருக்கிறவங்களோட கருத்தை எடுத்துகிட்டு கேள்வி கேளுங்க. அவங்க கம்யூனிஸ்டாக இருக்கலாம், தீகாவாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். அந்த தத்துவத்தின் மீது எனக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆனால் அவங்க ஏதோ ஒரு கொள்கையை வச்சுருக்காங்க. அந்த கொள்கை இருக்கவங்கள எடுத்துகிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லலாம். நீ என்ன போங்க போய் கேளுங்க அவங்ககிட்ட, என்ன சார் வெற்றின்னு வச்சுருக்கீங்களே, வெற்றிங்கிறது ஒரு கொள்கையா சார் அப்படின்னு கேளுங்க. ஆக்சுவலாக அவங்க ஏன் வெற்றின்னு வச்சாங்க தெரியுமா? ஏன் சார்? விஜய்னா என்ன அர்த்தம்? வெற்றியா? இவ்வளோதான், அவ்வளோதான். ஓகே சார், அற்புதமான கருத்துக்களே பதிலுக்கு மிக்க நன்றி. நன்றி.